Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பன் தோசை தான் பார்க்க போறோம். ஸோ பாசிப்பருப்பு நீங்க வந்து ஒரு 2 hours வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்ச பிறகு அதுல இருக்கிற வாட்டர்லாம் அதுக்கப்புறமா ட்ரெயின் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நீங்க எந்த டம்ளர்ல வந்து பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1/2 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரவை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கப்புறமா தயிர் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மிக்சியில் வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய பேட்டர் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பன் தோசை செய்வதற்கான பேட்டர் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பேசினில் மாற்றிடுங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறது வந்து கேரட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம், பொட்டேட்டோ கூட நல்லா துருவி ஆட் பண்ணலாம். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கரண்டியால். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது வந்து இந்த பன் தோசை செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதை தாளிச்சு கொட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மினி கடாய் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்ன ஆட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. ஸோ கடுகு நல்லா தெரிச்சு வருது பாருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுந்து ஆட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு வைங்க. கொஞ்ச நேரம்னா என்ன, ஒரு 10 செகண்டு. அதுக்கப்புறமா அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து இதை வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து தோசை செய்வதற்கு தேவையான அந்த பேட்டர் வந்து 100% ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த பன் தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இலுப்பச்சட்டி, ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ ஆட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த பேட்டர் வந்து அது மேலே இந்த மாதிரி ஊற்றுங்க. பன் தோசை எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும், ஊத்தப்பமோட சின்னதா இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை திருப்பி போடுங்க. மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. மறுபடியும் மூடி வைங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க. நம்மளுடைய 2 பக்கமும் நல்லா குக் ஆயிருக்கான்னு பாருங்க. சூப்பரான ஒரு பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.